கேட்டுட்டு வா அடுத்து வரப்போ. ஏன் ஏதாவது வீட்டில் இறக்கிட சொல்ல முடியாண்ணா?
பத்திரிகையாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தை இன்னைக்கு உள்ள தமிழகமாக நிலைநிறுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள், அவர்களோட வழியில் செயல்படக்கூடிய மாண்புமிகு புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஐயா அவருடைய ஆணைக்கிணங்க இன்று இதய தெய்வம் புரட்சி அம்மாவுடைய 77வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவை தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று மதுரை மாவட்டத்தில், மதுரை மாநகரில் இன்றைக்கி 26வது வார்டில் இன்றைக்கி இந்த நிகழ்வு இன்றைக்கி அம்மாவுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். கழக மருத்துவமனை சார்பாக 77 இளைஞர்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த விடியா திமுக ஆட்சியை, இந்த திமுக ஆட்சி அமைவதற்கு இன்றைய முதல்வர் பொய் வாக்குறுதி கொடுத்தாரோ, வருடத்திற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. அப்போ எடுத்திங்கன்னா 5 வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். இப்போ நெருங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு, 40 லட்சம் பேர் கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. இதே மக்கள்கிட்ட தெரியப்படுத்தும் விதமாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் அரசு, ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இளைஞர் சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 77 இளைஞர்கள் இன்னைக்கு தொடர் ஜோதி ஏந்தி ஒரு தொடர் ஓட்டம் வந்து இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வீரவணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இது நாங்கள் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாய்மார்கள் சிங்க பெண்ணாக தமிழகத்தை கட்டி ஆண்ட மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை இந்த தாய்மார்களுக்கு, பெண்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சமமாக பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று கிராமப்புறங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அத்தகைய அம்மாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் 77 பேர் இன்னைக்கு வந்து பால்குடம் ஏந்தி, தீச்சட்டி ஏந்தி வந்தாங்க. இன்னைக்கு உணர்வு மேலீடு அவங்க எப்படி அவங்க அம்மாவை அவங்க பூஜித்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வணங்கினாங்க, சாமி ஆடினாங்க. 2024 ஒரு மாற்றம் வராதா? இந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு அவங்க எல்லாம் இங்கே எடுத்து காமிச்சாங்க. இதெல்லாம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இன்று 1000த்துக்கு மேற்பட்டவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு சாப்பாடு, ஒரு அன்னதானம் வழங்க இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து கோவில் அம்மாவை வந்து ஒரு தெய்வமாக, புரட்சி தலைவர் அவர்களை தெய்வமாக இன்னைக்கு வணங்கி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர் பெருமக்கள், இன்னும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரோடைய இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கக்கூடிய சூழலை 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு புரட்சி தலைவர் வழியில், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழக எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதல் அமைச்சர், அவர் அமைக்கக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் 26 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி என்னெல்லாம் ஏமாத்தினாங்களோ அதையெல்லாம் தாண்டி அதை விட்டுட்டு புறம் தள்ளி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே தன்னை நிரூபித்திருக்கிறார். 4.5 ஆண்டு காலம் அவர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக கொரோனா என்ற ஒரு பேரழிவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றியிருக்கிறார். எத்தனையோ திட்டங்கள், கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்கள், அவர் திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நானே ஒரு மருத்துவமனை சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு நீட் தேர்வை கட்டாயமாக்கணும் பொழுது அது எவ்வளவு ராஜதந்திரமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டாருன்னு தெரியும். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் தமிழகத்தில் இன்னைக்கு அதை வழங்கினார். 11 மருத்துவக் கல்லூரிகள் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னைக்கு திமுக அரசு இருக்கு, ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கலை. ஹெல்த் மினிஸ்டர் போய் சொன்னார், ஒரு காலேஜ் திறக்க போகிறோம்னு சொன்னார். ஆனால் நம்ம ஆர்டிஐல கேட்ட வரைக்கும் நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு எந்தவித ரெப்ரசன்டேஷனும் போகலை. அனுமதி கேட்டு தமிழகத்திலிருந்து போகவில்லை கடிதம். இன்றைக்கி பார்த்துருக்கோம், நாசகார திட்டங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். டங்ஸ்டன் திட்டம் திமுகவுடைய அதெல்லாம் அந்த கூட்டோடு சேர்ந்து நடந்தது. இன்னைக்கு இருமொழி கொள்கையில் திமுக வேஷம் போடுது. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயத்த, டெல்லியில் போராட வேண்டியதை, மத்திய அலுவலகங்களுக்கு முன்னாடி எதிர்ப்பை காமிக்க வேண்டிய நிலையை மாற்றி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி எதிர்ப்பை காமிக்கிறோம்னு மக்கள்கிட்ட வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகம் ஆடுறாங்க. சிறுபான்மை மக்களை அவங்கள வாக்குகளை வாங்குவதற்காக ஜாதி மத இனரவ பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கின்றது. இது எல்லாம் வந்து இந்த இன்னைக்கு நாங்கள் அம்மாவையும் புரட்சி தலைவரையும் தெய்வமாக நினைத்து இன்னைக்கு அவருக்கு பாலபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த இருள் நீங்கி தமிழகத்தில் 2026 ஒரு உன்னதமான ஒரு ஆட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமையும். அதுக்கு கழகத்திற்கு கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம், இரவு பகலாக வேலை செய்வோம். 26 இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய வெற்றி பெறும். முதல்வர் சொல்றாரு 200 200 இருக்கிறாரு.
அதுவே கிடையாது. மிச்சம் இருக்க 34 வேணா அவங்களுக்கு போகுமே தவிர 200 தொகுதி அதிமுக எடப்பாடி தலைமையில் வென்றெடுக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் சூழலை எடுத்திருக்கிறோம். இன்றிலிருந்து இரவு பகல் துஞ்சாமல் வேலை பார்ப்போம். நன்றி. எந்த அளவுக்கு அவங்க ஜெயலலிதா அவங்களை மிஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள்? நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ்வலாக தேர்தலை வெற்றியை நிர்ணயம் பண்ணுவது தாய்மார்கள் தான். அப்போ புரட்சி தலைவர் காலத்தில் தொடங்கி அவருக்கான அந்த கரிஷ்மா, அவருக்கான அந்த பெண்கள் வாக்கு அப்படியே இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் சிங்க பெண்ணாக பெண்களுக்காக அவங்க எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாம் அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு அபிமானத்தை, அதிமுக மேலே மக்களுக்கான அபிமானத்தை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக அளவில் 7வது பெரிய இயக்கம், இந்தியாவில் 3வது பெரிய இயக்கம், தமிழகத்தில் தனிப்பெரும் இயக்கம், கீழே கடைவாரி கிராமங்கள் வரைக்கும் நிர்வாகிகள் நிறைந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது நிச்சயமாக 26 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். சார் 200 இடங்களில் வெல்லுன்றீங்களா? 3 முறை வென்ற மேற்கு தொகுதி இந்த முறை பிடிப்பீங்களான்ற சந்தேக அடிப்படையில் இருக்குது. ஏன்னா 10 தொகுதி நாங்கள் பிடிப்போம்னு 2 அமைச்சர்களும் நேற்று பேசி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வியிலே பதில் இருக்குது. 3 முறை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்கள் ஜெயிக்கிறாருன்னா அப்போ மக்கள் அவர் செஞ்ச திட்டங்களுக்காக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. 3 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. 4வது முறை நிற்பார், நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். நீங்கள் சொல்லக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் நீங்கள் அவர் பேசினாருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவர் மேற்கு தொகுதியில் போட்டியிடட்டும் எங்கள் அமைச்சரை எதிர்த்து. எங்கள் அமைச்சர் நிற்பார், 4வது முறையாக மிகப்பெரிய வெற்றியை அந்த தொகுதியில் பெறுவார்.